ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பிட்காயின் அண்ட் ஈத்ரியம் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பிட்காயின் அப்டேட் பார்த்துடலாம். இது வந்து பிட்காயின் மந்த்லி சார்ட். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5 பாயிண்ட் ஹார்மோனிக் பேட்டர்ன் வந்து இருக்குது. ஸோ 5 பாயிண்ட் ஹார்மோனிக் பேட்டரோட என்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55K அந்த ரீஜனில் தான் நமக்கு இருக்குது. அதே மாதிரி நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட் ஹார்மோனிக் பேட்டர்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் தான் வந்துச்சு. இதோட என்ட்ரி ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 52. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பாக்ஸ் வந்து வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு அடுத்து நமக்கு மார்க்கெட்டிங் வந்தா அப்படின்னா இதுதான் வந்து லாங் டேர்முக்கான ஒரு ஸ்விங் பொசிஷனாக இருக்கும் நமக்கு. ஸோ இது வந்து லாங் டேர்முக்கான பிளான். நீங்கள் வந்து ஷார்ட் டேர்முக்கான இப்பயே வந்து மார்க்கெட்டிங் வந்து இவ்வளோ தூரம் வந்துருவான் அப்படியே மேலே போயிடுவோம் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது. இப்போ நான் சொல்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மந்த்லி டைம் ஃப்ரேம். ஸோ நடக்கிறது வந்து ரொம்ப நாள் ஆகும். இப்போ அப்படியே நம்ம வீக்லி போயிடலாம். ஸோ வீக்லி நான் சொன்னது தான் இங்கே 4 பாயிண்ட் ஹார்மோனிக் பேட்டர்ன் இருக்குது. அதோட என்ட்ரி பார்த்தீங்கன்னா 52. ஸோ அப்போ இந்த ரீஜனில் நமக்கு ஏதோ ஒரு இடத்துல வந்து பாட்டம் அவுட் ஆக போகிறோம். இந்த இடத்துல ஆனா அப்படின்னா நம்ம வந்து ஒரு என்ட்ரி வந்து பார்க்கலாம் அப் சைடில். அதே மாதிரி நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாட்டம்லேருந்து ஒரு டர்லைன் மார்க் பண்ணிக்க பார்த்தீங்களா, அந்த டர்லைனோட டச்சும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல வந்து ஃபிப்னாச்சி கூட மேட்ச் ஆகுது. அதே மாதிரி லோல இருந்து ஹைக்கு வந்து நான் ஃபிப்பு போட்டேன் அப்படின்னா 0.618 லெவல் பார்த்தீங்கன்னா இங்கே தான் கரெக்டாக மேட்ச் ஆகுது. அப்போ இது வந்து ஒரு நல்ல கீழே வலாம் இருக்கும். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுறான்னு பாரு, இங்கேருந்து இப்படி வந்துட்டு இப்படி ஒரு சின்ன அப் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே இருந்து இந்த இதில் டச் பண்ணிட்டு வேலை போகலான்ற மாதிரி எதிர்பார்க்குறேன். ஸோ பார்க்கலாம் எப்படி நடக்கிறோம் அப்படின்னு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் பிளான். ஸோ நம்ம இப்போ டெய்லி போயிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து டெய்லி ட்ரெண்ட் லைன். டெய்லி ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக டச் ஆயிருந்துச்சு. நமக்கு வந்து முன்னாடியே சொல்லியிருந்தோம் நமக்கு இந்த இடத்துக்கு மேலே க்ளோஸ் வச்சிட்டோம் அப்படின்னா மேலே வந்து புல்லிஷாக மாறுவோம் அப்படின்னு. நம்ம அதுக்கு முன்னாடியே என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா ப்ரைஸ் இங்கே இருக்கும்போதே நான் சொல்லியிருப்பேன் ப்ரைஸ் வந்து ஆல்ரெடி வந்து நமக்கு இங்கேருந்து புல்லிஷில் தான் போகிறான் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இது ஏன் சொன்னேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா டோட்டல் 2ல வந்து நமக்கு ஆல்ரெடி வந்து இதில் பிரேக் அவுட் கொடுத்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இது அரௌண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு மார்ச் 10ல் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கான். ஸோ மார்ச் 10 பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு பிரேக் அவுட் அப்படின்றது நடந்துச்சு. ஸோ மார்க்கெட் வந்து மேலே தான் போகிறான்றது சிக்னல் கொடுத்துட்டான். ஸோ அங்கேருந்து மார்க்கெட் மேலே போயிட்டு நான் சொல்லியிருந்தேன் கரெக்டாக இதில் ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குது பார்த்தீங்களா, அரௌண்ட் இந்த இன்ச்சில் ஒரு சின்ன ஒயிட் பாக்ஸ் ஒன்று போட்டுருக்கு பார்த்தீங்களா, அந்த பாக்ஸ் தான் வந்து நமக்கு மேஜராக ரெசிஸ்டண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக மார்க்கெட் பாருங்கள், அங்கேருந்து மேலே போனால் கரெக்டாக ஒரு விக்கு அப்படியே விட்டு கீழே விட்டான். ஸோ இதில் வந்து நமக்கு ரெசிஸ்டன்ட் வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகிருக்கு. இங்கேருந்து ரெசிஸ்டன்ட் உள்ளதாக இருந்திருக்கான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுவும் நம்ம விக்கு அதே மாதிரி விட்டு வந்திருக்கான். ஸோ அடுத்து பாருங்க இதில் பிரேக் அவுட் நடந்துச்சா. ஸோ இப்போ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னாலே வந்து அடுத்து வந்து கன்ஃபார்ம் வந்து இங்கே ரீடெஸ்ட் வச்சுட்டு ஒரு பம்பு தான் போகும். ஸோ இதுல இருந்து பம்ப் வந்து மேலே பம்ப் அடிச்சிருக்கு. இந்த இடத்துல நமக்கு இந்த ரெசிஸ்டன்ட் இப்போ பிரேக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிருந்து ஒரு ரீடெஸ்ட் மேலே பம்பு இந்த கீழே வரைக்கும். ஸோ சப்போஸ் ஒன்ஸ் இந்த கீழே பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப ரீடெஸ்ட் திரும்ப பம்பு. ஸோ இப்படி தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ மேஜரான ரெசிஸ்டன்ட் வந்து ஒரு பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி வந்து அதுக்கு மேலே இன்னொரு ட்ரலைன் ரெசிஸ்டன்ட் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து ஒரு சின்ன புல் பேக். இது வந்து நீங்கள் ரொம்ப பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண கூடாது. நம்ம இங்கே இருக்கும்போது என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா இவ்வளோ தூரத்துக்கு வந்து புல் பேக் வந்துட்டு போவோம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். பட் இந்த இடத்துல வந்து அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து ஆல்ரெடி இந்த இடத்துல ரெசிஸ்டன்ட் வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டான். ஸோ பிரேக் அவுட் ரெசிஸ்டன்ட் வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டான் அப்படின்றப்போ நமக்கு இது வந்து சப்போர்ட்டாக மாறிடும். சப்போர்ட்டாக மாறிட்டு அங்கேருந்து வந்து பம்புக்கான ஆப்ஷன் தான் நம்ம பார்க்கணும். ஸோ அதை நீங்கள் வந்து இது பார்த்துக்கோங்க. சப்போஸ் நமக்கு இந்த இடத்துல இப்படி வந்துட்டு ஃபேக் அவுட் இப்படி கொடுத்துறான்னு வச்சுக்கோங்க. ஃபேக் அவுட் கொடுத்துட்டா அப்படின்னா ரீடெஸ்டிங் வந்து செல் அவ்வளோதான். ஸோ மோஸ்ட் ஆஃப் ஃபேக் அவுட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் தெரியுது. பார்க்கலாம் அது எப்படி நடக்கிறோம் அப்படின்னு. ஸோ மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மார்க்கெட் பாசிபிலிட்டி பார்க்கறத விட மார்க்கெட்டில் இதுதான் நடப்பான் அதுதான் நடப்பான்னு நீங்கள் அப்படி பார்க்கக்கூடாது. மார்க்கெட்டில் எப்படி நடந்தாலும் நம்ம வந்து என்ட்ரின்றது எடுத்துக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் மைண்ட் செட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடணும். முன்னாடி இப்படி நடந்தால் இப்படி நடந்துப்பேன், இப்படி நடந்தால் அப்படி நடப்பேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ரிடிக்ட் பண்ணிட்டு வச்சிட்டீங்க. மார்க்கெட் எங்கே போனாலும் நீங்கள் வந்து என்ட்ரி எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ எல்லாரும் பண்ணுற தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் மார்க் பண்ணுறவங்க அந்த லெவல் வந்தால் மட்டும் தான் என்ட்ரி எடுப்பேன், அதுக்கப்புறம் நான் என்ட்ரி எடுக்க மாட்டேன், எனக்கு வந்து நான் புலிஷ் பார்க்கறேன் புலிஷ் என்ட்ரி மட்டும் தான் பார்ப்பேன் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நம்ம புலிஷுக்கும் பார்த்து வச்சணும் பேரிஷுக்கும் பார்த்து வச்சிடணும். அப்போ நமக்கு சடனாக சப்போஸ் மார்க்கெட் வந்து இங்கே பேரிஷாக மாறலாம் அப்படின்னா அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றத யோசிச்சு வச்சணும் முன்னாடி. ஸோ அப்போ தான் வந்து நீங்கள் ட்ரேட் பிளான் வந்து ஈஸியாக இருக்க முடியும் உங்களுக்கு என்ட்ரி. சரி ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த இதில் ஒரு சின்ன புல் பேக் அதுக்கப்புறம் அப்பு அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கான். திரும்ப வந்து ஒரு சின்ன ரீடெஸ்ட் திரும்ப வந்து பம்ப் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கலாம் இங்கேயும். சரி ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டான். இப்போ இது வந்து எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா என்னோட மெயின் பார்த்தீங்கன்னா இந்த 77, 78 இந்த ரீஜன், அப்படி இல்லை அப்படின்னா 80K இந்த ரீஜன். ஸோ இந்த ரெண்டு ரீஜன் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு வந்து மேலே டாப் அவுட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அது பார்க்கலாம் எங்கே நடக்கிறான் அப்படின்னு. சப்போஸ் நீங்கள் இதில் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஎஸ்டி சார்ட் போயிடுங்க. யூஎஸ்டி சார்ட்டில் நமக்கு இதில் டர்லைன் இருக்கா, இந்த டர்லைன் வந்து நான் எப்படி போட்டிருப்பேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இது லாக்ரைம் சார்ட்டில் போட்டிருப்பேன். இது வந்து லாக்ரைம் சார்ட். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து சார்ட்டில் வந்து 2 டைப் இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா தெரியும். லாக்ரிதம் சார்ட் இருக்குது, ரெகுலர் சார்ட் இருக்குது. ஸோ நம்ம இந்த 2 சார்ட் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இந்த பர்சன்டேஜ் இண்டெக்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். ரெகுலர் சார்ட் லாக்ரிதம் சார்ட் 2 தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் லாக்ரிதம் சார்ட் வச்சு ட்ரெண்ட் லைன் போட்டேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் ஃபர்ஸ்ட் டச்சு, செகண்ட் டச்சு, தேர்ட் டச்சு, ஃபோர்த் டச்சு ரிஜெக்ஷன் ஆகிட்டு ஃபிஃப்த் டச்சில் எனக்கு பிரேக் அவுட் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து கீழே போயிருக்கான். ஸோ இது வந்து கரெக்டாக இருக்குங்களா. அப்போ இந்த இடத்துல பிரேக் அவுட் தான் கீழே போகிறான்றது கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து திரும்ப வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா
இது வந்து எனக்கு ரெகுலர் சார்ட்டில் பாருங்க ஃபர்ஸ்ட் டச் இருக்கு, செகண்ட் டச் இருக்கு, தேர்ட் டச் நம்ம நடக்கல. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா தேர்ட் டச்சுக்கு நம்ம வெயிட் பண்ணி இந்த இடத்துல வந்து நமக்கு ஏதாச்சும் ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பிரேக் அவுட் பண்ணுறானா இல்லை டேரெக்டாக பிரேக் அவுட் பண்ணுறான்னு பார்க்கணும். ஸோ இதில் பாருங்க நமக்கு கீழே வந்துட்டு இவ்வளோ தூரம் வந்து ரியாக்ஷன் கொடுத்துருக்கான். இந்த விக்கு போயிருக்கு பார்த்தீங்களா, இந்த விக்கு இவ்வளோ தூரம் போயிட்டு ரியாக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பிரேக் அவுட் பண்ணியிருக்கான். அப்போது இந்த டனன்றது வேலிட் தான். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ மார்க்கெட் வந்துட்டு இப்படி மேலே வந்தான் அப்படின்னா ரீடெஸ்ட் திரும்ப செல், அவ்வளோதான். ஸோ மோஸ்ட் லைக்லி ரீடெஸ்ட்ன்றது என்னன்னா ஒரு சேஃப் என்ட்ரிக்காக தான் ரீடெஸ்ட் பார்க்குறோம். ஸோ அதே வந்து ரீடெஸ்ட் வந்துட்டு தான் போகணுன்றது அவசியமே கிடையாது. மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சேஃப் என்ட்ரினா இப்போ இதில் வரான், இப்போ மார்க்கெட் இதில் வரா அப்படின்றப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சின்ன எஸ்எல் வச்சுட்டு நம்ம இதில் வந்து என்ட்ரி பார்க்கலாம். என்ட்ரி பார்த்து இப்படி என்ட்ரி இவ்வளோ பெருசு நம்ம டார்கெட் பிடிக்கலாம். இதுக்காக தான் நம்ம வந்து ரீடெஸ்ட் அப்படின்றது வெயிட் பண்ணுறோம். சப்போஸ் நம்ம இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும்னு வச்சுக்கோங்க, இதில் என்ட்ரி எடுக்கிறோம்னா எஸ்எல் தூக்கிமா இவ்வளோ தூரம் வைக்கிற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து ரொம்ப இதில் வந்து என்ட்ரி பேச இந்த எஸ்எல் வைக்கிறதுக்கு இடமே இல்லை அப்படின்னா இவ்வளோ பெரிய எஸ்எல் வைக்கிற மாதிரி வந்துடும். ஸோ அதுதான் வந்து நமக்கு இது கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்கும் இந்த மாதிரி இடத்துல எடுத்துட்டா. ஸோ அதனால் ரீடெஸ்ட்ன்றது ஒரு பெஸ்ட்டான ஒரு ஏரியா நீங்கள் வந்து எக்ஸிட் ஆகிறதுக்கு. ஸோ அதெல்லாம் வந்து ரீடெஸ்ட்டுக்கு நம்ம வெயிட் பண்ணி என்ட்ரி எடுக்கிறோம். ஸோ நீங்கள் சேஃப் என்ட்ரிக்கும் அக்ரெசிவ் என்ட்ரிக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நான் என்ன சொல்கிறது உங்களுக்கு புரியும் உங்களுக்கு. இப்போது இங்கே பிரேக் அவுட் ஆகுதுன்னா இது ரீடெஸ்ட், இதில் செல்லு. அப்போது இது அப்படியே என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஎஸ்டி டாமினன்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புதுசாக இருக்கும். நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா இது ஒன்றும் கிடையாது. நமக்கு வந்து மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டாக நடக்கும். இது கீழே போகிறோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து பம்ப் ஆகும், இது மேலே போகிறோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து டம்ப் ஆகும். ஸோ இது வந்து நீங்கள் ஆப்போசிட்டாக பார்த்துக்கோங்க. இப்போ இந்த இதில் வந்து இது பிரேக் அவுட் ஆகிட்டோன்னா பிரேக் அவுட் ஆகிட்டு இது ஒரு சின்ன ரீடெஸ்ட் இந்த நடக்க போகுது அப்படின்ற மாதிரி இருக்குது. அதே மாதிரி இங்கே பாருங்க டோட்டல் டூலில் வந்துட்டேன், இங்கே மேலே போய் பிரேக் அவுட் ஆகிட்டா ஒரு சின்ன ரீடெஸ்ட் இங்கே நடக்கிற மாதிரி இருக்கா. ஸோ இதுவும் கான்ஃபிடன்ஸ் நமக்கு. அதே மாதிரி இப்போ நான் வந்து பிடிசி போகிறேன், இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரீடெஸ்ட் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அதுவே ரீடெஸ்ட் நடந்தால் போவான்னு சொல்லல. ஸோ ரீடெஸ்ட் நடந்தால் என்ட்ரி எடுக்கலாம், அப்படி இல்லைனா கொஞ்சம் மேலே போய் என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு வந்து எனக்கு கீ லெவல் இருக்குது, அதை வச்சு நான் என்ட்ரி எடுத்துப்பேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே பாருங்க கரெக்டாக கீ லெவலில் ஹிட் பண்ணிட்டு தான் இருக்கும். சப்போஸ் எனக்கு கீ லெவல் பிரேக் ஆச்சுன்னா இங்கேயே கூட என்ட்ரி எடுத்துருவேன். சப்போஸ் கீ லெவல் பிரேக் ஆகலை அப்படின்றப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இப்படி வந்துட்டு இப்படி எக்ஸ்ட் பண்ணலாம். ஸோ பார்க்க இங்கே பாருங்கள் எத்தனை நாள் கரெக்டாக ரிஜெக்ஷன் கொடுத்துருக்காம பாருங்கள். கீ லெவல் ஸோ எல்லாம் கரெக்டாக ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் கீ லெவல் எடுத்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும் நம்மளுது. ஸோ பார்க்கலாம் அப்படி இப்படியே வந்து நம்ம பிரேக் அவுட் பண்ணிட்டு ஃபோர் இங்கே க்ளோஸ் வச்சோம் அப்படின்னா நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து பைக்கான ஆப்ஷன் பார்த்துருவேன். இல்லை எனக்கு இங்கேருந்து இப்படி கீழே வரா அப்படின்றப்போ நமக்கு ரீடெஸ்ட்டில் நம்ம என்ட்ரி பார்ப்பேன். ஆக்சுவலி இந்த ரீடெஸ்ட்டில் என்ட்ரி. ஸோ பாசிபிலிட்டின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி தான் நீங்கள் போடணும். இது வந்து நான் எப்படி பண்ணுறேன்றதை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிசி பொறுத்த வரைக்கும் அப்டேட் அவ்வளோதான். இப்போ நம்ம ஈத்ரீஎம் அப்டேட் போயிடலாம். அதே மாதிரி நம்ம வந்து கோர்ஸ் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1-on-1 செஷன் இருக்குது, ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, ரெக்கார்டட் வீடியோ இருக்குது. உங்களுக்கு வந்து எந்த கோர்ஸ் வேணும்னு பார்த்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட பர்சன்ட் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி எனக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆஃபர் மாதிரி விட்டுருக்கேன். இதில் பார்த்தா $300 பார்த்தா $250 கம்மி பண்ணியிருக்கேன். $175 வந்து $150 கம்மி பண்ணியிருக்கேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக இந்த டோட்டல் கான்செப்ட் வரும். இதில் 7000 போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அஃபோர்ட் பண்ண முடியாதவங்களுக்கு இந்த ஆஃபர் அப்படின்னு போட்டிருக்கேன். இது எதுக்காக அப்படின்னா இதில் வந்து எஸ்எம்சின் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து ஜஸ்ட் பேசிக் மட்டும் தான் வரும். அதாவது நம்ம டெக்னிக்கல் கூட மெர்ஜ் பண்ணி நம்ம எப்படி வந்து ட்ரேட் எடுக்கிறோன்ற பார்த்தீங்களா அந்த விஷயம் மட்டும் தான் இதில் வரும். அதாவது யாருக்கு இது வந்து இது ஒர்த்தாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் எல்லாருக்குமே வந்து இது கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். இல்லை எனக்கு வந்து ஃபுல்லாக நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் $150 பே பண்ணலாம். அப்படின்னா $250 பே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 1 செஷனில் தனியாக உங்களுக்கு வந்து சொல்லி தருவேன். ஸோ ரெக்கார்டு வீடியோன்றது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்போம். அது வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா கான்டெக்ட் பண்ணிங்க. இப்போ நம்ம ஈத்ரீஎம் அப்டேட் போயிடலாம். இப்போ ஈத்ரீஎம்ல பாருங்க நமக்கு நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான் இங்கேருந்து மார்க்கெட் வந்து இதில் ரிஜெக்ஷன் ஆயிருக்கானா கரெக்டாக இதில் ரிஜெக்ஷன் ஆயிருக்கான். அதே மாதிரி தான் நம்ம டோட்டல் 2ல ரிஜெக்ஷன் ஆயிருந்தோம். ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கேருந்து இப்படி கீழே இப்படி வந்துட்டு இப்படி போவோம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். இது எதுக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரெண்ட் இருக்குது ப்ளஸ் கீழே இருக்குது. அதனால வந்து கன்ஃபார்ம் நம்ம வந்து அதே மாதிரி இந்த இடத்துல இது வந்து ஒரு மேஜர் ட்ரெண்ட் லைன், அந்த ட்ரெண்ட் லைனும் பார்த்தீங்கன்னா நமக்கு பிரேக் அவுட் நடந்திருக்கு. அப்போ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா இங்கிருந்து ஒரு ரீடெஸ்ட் வச்சுட்டு மேலே போவான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ரீடெஸ்ட் நம்ம நடக்கல. இப்போ இந்த இடத்துல எங்கே பண்ணலாம் அப்படின்னா இங்கிருந்து போய் மேலே பிரேக் அவுட் பண்ணியிருக்கானா, பிரேக் அவுட் பண்ணிட்டு இது ரீடெஸ்ட் இங்கேருந்து மேலே போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நார்மலாக பார்க்கும்போது அப்படியே தெரியும். பட் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடியே போன வீடியோ சொல்லியிருப்பேன் நான், டெய்லி கீ லெவலில் நமக்கு பிரேக் அவுட் பண்ணல. ஆக்சுவலாக இப்போதைக்கு மார்க்கெட் புல்லிஷில் தான் இருக்கான். பட் டெய்லி கீ லெவல் நம்ம பிரேக் அவுட் பண்ணலை அப்படின்றதுனால இந்த இடத்துல என்ட்ரின்றது பார்க்குறது ரொம்ப நீங்கள் அக்யூரேட்டாக பார்க்கணும். அதாவது லோ டைம் ஃப்ரேம் போகிறீங்க, இப்போ போயிட்டு இப்படி போயிட்டு லோ டைம் ஃப்ரேமில் ஏதாச்சும் வந்து உங்களுக்கு என்ட்ரி ஏதாவது கொடுத்தா அப்படின்னா அதை மட்டும் நீங்கள் பை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா பை பண்ணக்கூடாது இந்த மாதிரி இடத்துல. ஏன்னா வந்து இது என்ன நடக்கும் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ல இருக்கா, கீ லெவல் இருக்கானா. ஸோ கீ லெவல் பிரேக் பண்ணாமல் இருக்கான். பட் ட்ரெண்ட் லைன் மட்டும் பிரேக் அவுட் பண்ணியிருக்கான். இப்போ அதே மாதிரி பாருங்க டோட்டல் 2ல பாருங்க இதில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க ரெசிஸ்டன்ட் பிரேக் பண்ணிட்டான், ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணல. இது ரெசிஸ்டன்ல தான் இருக்கான், இதுவும் ரெசிஸ்டன்ல இருக்கான், நம்ம ஈத்ரீஎம் ரெசிஸ்டன்ல தான் இருக்கான். அப்படி இருக்கும்போது நம்ம திரும்ப வந்து உள்ள இப்படி வந்துட்டான் அப்படின்னா திரும்ப வந்து கீழே இப்படி வந்துடுவோம். ஸோ அதனால் வந்து எஸ்எல் வாங்கும். ஸோ அதனால் வந்து இது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பார்த்து சேஃபாக தான் என்ட்ரி எடுக்கணும். அதே மாதிரி இதில் இருக்க இன்னொரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வீக்லி லெவலும் இதே இடத்துல தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் வீக்லி கீ லெவல் தான். இது கரெக்டாக பாருங்கள் வீக்லி கீ லெவலும் இங்கே தான் இருக்குது. இந்த லெவலோட கோஆர்டினேட்ஸ் வேணும்னா நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இது வீக்லியோட கீ லெவல். இந்த லெவலுக்கு உள்ளதான் வந்து க்ளோஸ் வச்சிருக்கான்.
அப்போ நம்ம இது என்ன பண்ண எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், சின்ன அப்படி அப் மாதிரி கொடுத்து திரும்ப க்ளோஸ் இருந்து உள்ள வச்சுட்டு திரும்ப கீழே வந்துடும், அப்படி நடக்கலாம். ஸோ அதனால் வந்து இது கொஞ்சம் E3M பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் சேஃபாக என்ட்ரி ப்ளே பண்ணுங்கள், அதுதான் பெஸ்ட்டு. ஸோ இது டெய்லி கீழே அப்படின்னா இது வரைக்கும் பாருங்கள், இது டெய்லி கீழோட கோஆர்டினேட்ஸ். ஸோ அதனால் வந்து E3M பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் சேஃபாக ப்ளே பண்ணுங்கள். BTC வந்து இப்போதைக்கு நம்ம அப்பு மட்டும் தான் காட்டுது, E3M அப்பு மட்டும் தான் வரணும் ஆக்சுவலாக. ஸோ அதுக்காக வந்து நீங்கள் ரேண்டமாக போய் அப்படியே பை பண்ணக்கூடாது, நீங்கள் பர்ஃபெக்டான செட்டப் மட்டும் பார்த்து பை பண்ணுங்கள். உங்களுக்கு செட்டப் எடுக்க தெரியல அப்படின்னா நம்ம கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள், நம்ம வந்து ஃபுல்லாக டீச் பண்ணிட்டு இருக்கோம், கண்டிப்பாக வந்து ஒர்த்தாக தான் இருக்கும். ஐ திங்க் இந்த வீடியோவில் வந்து எல்லா எக்ஸ்பெக்ட் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள்.